இப்படி வர சார் பேசுறது நடிகர் சங்க தேர்தல் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது தன்னுடைய வாக்கை பதிவு செலுத்துவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அங்கு வருகை தந்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த கூட்டங்களுக்கு மத்தியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்க தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சங்க தேர்தல் மயிலாப்பூரில் நடைபெற்று வருகிறது. நடிகர் சரத்குமார், விஷால் அணியினர் இடையேயான இந்த தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பாக காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்றிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் இன்று காலை சரியாக 7 மணி அளவில் தொடங்கியது. வாக்குப்பதிவு தொடங்கியதில் இருந்தே பல்வேறு நடிகர்களும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக தற்போது தமிழகத்தில் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய செயின்ட் எபாஸ் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவர் நேரடியாக தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் காலையிலேயே சீக்கிரமாக வாக்களிக்க வந்ததன் முக்கியமான நோக்கம் அவர் தன்னுடைய கபாலி திரைப்படத்தின் ஷூட்டிங்கிற்காக இன்னும் சற்று நேரத்தில் மலேசியா செல்ல இருப்பதாகவும், மலேசியா செல்வதற்கு முன்பாக நிச்சயமாக தன்னுடைய ஓட்டை பதிவு செய்துவிட்டுதான் போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தற்போது இங்கு வந்திருப்பதாகவும் அவருடைய செய்தி தொடர்பாளர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் சினிமாவின் 2 பேராளுமைகள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2 பேராளுமைகள் இருப்பார்கள். தற்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரஜினி, கமல் என்பதுதான் மிக பெரும் பேராளுமைகள் என்று பேசப்படுகிறது. அதில் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ஆதரவை ஏற்கனவே தெரிவித்து விட்டார். விஷால் அணியில் நாசர், தலைவராக நிற்கக்கூடிய நாசர் அவர்களை நான் முன்மொழிகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதரவை பாண்டவர் அணிக்கு அவர் ஏற்கனவே வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். அது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியதும் நான் தொடர்ந்து பார்த்து வந்தோம். சற்று முன்பாக நம்மோடு நேரலையில் பேசிய ராதிகா சரத்குமார் அவர்கள் கூட கமல்ஹாசன் அவர்கள் அவ்வாறு கூறியது தங்களை பாதித்தது, மனதளவில் பாதித்தது என்றும், தங்களுடைய நண்பர் ஏன் அப்படி தங்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும் தன்னுடைய கேள்விகளை நம்மோடு நேரலையில் எழுப்பியதை நாம் பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய ஆதரவை அவர் நேரடியாக யாருக்குமே இதுவரையில் தெரிவிக்கவில்லை, வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்றாலும் முதலில் என்ன கூறப்பட்டது என்றால் விஷால் அணியினரின், அதாவது பாண்டவர் அணியினரின் வேட்பாளர் அறிமுக கூட்டமானது நடிகர் ரஜினிகாந்திற்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ராகவேந்திரா திருமண மண்டபத்தை அதற்கு அவர் இலவசமாக கொடுத்ததாக தகவல்கள் வெளியானது. இதன் மூலமாக நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக தன்னுடைய ஆதரவை விஷால் அணிக்கு அவர் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்திகள் வெளியானது. ஆனால் அதற்கு பிறகு 2 தினங்களில் மீண்டும் மற்றொரு அறிவிப்பு வந்தது. சரத்குமார் அணியினருக்கும் தன்னுடைய திருமண மண்டபத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரியான ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்துவதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய திருமண மண்டபத்தை சரத்குமார் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி வந்தது. அதற்கு தகுந்தாற் போல கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தன்னுடைய கூட்டத்தை சரத்குமார் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடத்தினார். இதன் மூலமாக யாருக்கு தன்னுடைய ஆதரவு என்பதை வெளிப்படையாக ரஜினிகாந்த் தெரிவிக்கவே இல்லை. ஆனால் தற்போது அவர் வாக்களிக்க வந்திருக்கிறார். ஒவ்வொரு இரு தரப்பினரிடம் கேட்கும்போது இரு தரப்பினரும் தங்களுக்குத்தான் ஆதரவு என்பது போன்ற கருத்துக்களை சொன்னதை நம்மால் இங்கு தனிப்பட்ட முறையில் நாம் அவர்களிடம் பேசிய போது நம்மால் கேட்க முடிந்தது. தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடியினுள் சென்றிருக்கிறார். இந்த வாக்களிக்கும் முறை என்பது பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் என்பது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பின்னால் தற்போது நடக்கிறது. நேரடியாக தேர்தல் என்பது கடந்த 9 வருடங்களாக நடைபெறவில்லை. சரத்குமார் அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்களும்
ஒருமனதாகவே கடந்த 9 ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு முதலாக சரத்குமார் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய அணியினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு 2009, 2012 என்று 2 தேர்தல்களின் போதும் சரத்குமார் அணியினர் ஒருமனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாற்றை நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஆனால் 2015ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் தேர்தலானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த தேர்தல் நடைபெறும் முறை என்பதை பொறுத்தவரையில் நாம் பார்த்தோம் என்றால் தற்போது நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் அணியில் பொதுச் செயலாளர் பதவிக்கு நிற்கக்கூடிய ராதாரவி தற்போது வாக்குச்சாவடியினுள் வந்து கொண்டிருக்கும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராதாரவி அவர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக கடந்த 30 ஆண்டுகளாக நடிகர் சங்கத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார். ஆக கடந்த 30 ஆண்டுகளாக நடிகர் சங்கத்தின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய மூத்த நடிகர் ராதாரவி தற்போது தன்னுடைய தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் அதே போல தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காகவும் அவர் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். ஏற்கனவே நாம் தேர்தல் நடைபெறும் முறை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது 5 பதவிகள் தான் இருக்கின்றன இந்த நடிகர் சங்க தேர்தலை பொறுத்தவரையில். தலைவர் பதவி, துணைத் தலைவர் பதவி, துணைத் தலைவருக்கு 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது என்ன 5 பதவிகளுக்கு 29 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறையாக இருக்கிறது. தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள் என்று 5 பதவிகள் இருக்கின்றன. இதில் தலைவருக்கு ஒருவரும், துணைத் தலைவர் பதவிக்கு 2 பேரும், பொருளாளர் பதவிக்கு ஒருவரும், பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒருவரும், செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு 24 பேர்களும் என்று 5 பதவிகளுக்கு 29 பேர் தேர்வு செய்யப்படுவது நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடைமுறையாக இருக்கிறது. இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு வாக்கு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாக்குப்பெட்டியில் போடுவதற்கு பதவிக்கு ஒரு வாக்குச்சீட்டு என்று கொடுக்கப்படும். இதில் ஒரு குழப்பம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதாவது தலைவர் பதவிக்கு ஒருவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். ஆக நிச்சயமாக அதில் குழப்பம் வராது. 2 பேர் தான் போட்டியிடுகிறார்கள். அந்த வாக்குச்சீட்டை பொறுத்தவரையில் சரத்குமார், நாசர் என்று 2 பேருடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்க போகிறது. ஆனால் அதே நேரம் துணைத் தலைவர் பதவியை பொறுத்தவரையில் 2 பதவிகள் இருக்கின்றன. 4 பேர் அதற்கு போட்டியிடுகிறார்கள். சரத்குமார் அணியை பொறுத்தவரையில் நடிகர் விஜயகுமாரும் அதே போல நடிகர் சிம்புவும் போட்டியிடுகிறார்கள். எதிர் அணியில் விஷால் அணியை பொறுத்தவரையில் துணைத் தலைவர் பதவிக்கு கருணாசும் பொன்மன்னனும் போட்டியிடுகிறார்கள். ஆக 4 பேர் போட்டியிடுகிறார்கள். இந்த 4 பேருடைய பெயர்களும் ஒரே வாக்குச்சீட்டில் எழுதப்பட்டிருக்கும். அதில் ஏதாவது 2 நபர்களின் பெயரை தேர்ந்தெடுத்து அந்த வாக்குப்பெட்டிக்குள் போட வேண்டும். இதில் என்ன குழப்பம் என்றால் இந்த 4 பேரின் பெயர்களும் அணியாக பிரிக்கப்பட்டிருக்காது, சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்காது, அதே போல நிறத்தால் கூட இது பிரிவுபடுத்தப்பட்டிருக்காது. நேரடியாக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற முதல் எழுத்து அடிப்படையில் அவர்களுடைய பெயர் வரிசையாக எழுதப்பட்டிருக்கும். ஆக இது சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துமா என்கிற கேள்வி எழுகிறது. இது எந்த இடத்தில் இந்த குழப்பம் வலுக்கிறது என்றால் செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் தான். செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு 24 பேர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இதற்கு 48க்கும் அதிகமானோர் போட்டியிடக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த 48 பேரின் பெயர்களும் வரிசையாக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது முதல் எழுத்து அடிப்படையில் அணியாக பிரிக்கப்படாமல் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வாக்குச்சீட்டில். அதில் வாக்காளர்கள் 24 பேரை தேர்ந்தெடுத்து வாக்குச்சீட்டில் தேர்ந்தெடுத்து வாக்குப்பெட்டிக்குள் போட வேண்டும். எந்த 24 பேரை தேர்ந்தெடுப்பது? ஒருவர் சரத்குமார் அணியை ஆதரிக்கக்கூடியவர் என்றால் சரத்குமார் அணியில் போட்டியிடக்கூடிய 24 பேர் யார் என்பது அவருக்கு மனப்பாடமாக தெரிந்திருந்தால் ஒழிய அவரால் தெளிவாக அந்த வாக்கை பதிவு செய்ய முடியாது என்கிற ஒரு குழப்பம் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடத்தும் அந்த அதிகாரிகள் தரப்பில் நாம் கேட்டபோது அவர்கள் சொல்வது என்னவென்றால் இது பெரிய விஷயம் அல்ல. அனைத்து சினிமா தேர்தல்களும் இப்படித்தான் நடக்கின்றன. தயாரிப்பாளர் சங்க தேர்தலாக இருக்கட்டும், இயக்குனர் சங்க தேர்தலாக இருக்கட்டும், அனைத்து தேர்தல்களும் இதே முறையில் தான் நடக்கின்றன. நடிகர்களை பொறுத்தவரையில், கலைஞர்களை பொறுத்தவரையில் இது பழக்கப்பட்ட ஒன்றுதான். இதில் குழப்பம் வராது என்பது நடிகர் சங்கத்தின் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காத நிலையில் அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார் என்கிற ஊகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மூத்த நடிகர் என்கிற முறையில் அவர் சரத்குமாருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பாரா, அல்லது இளையவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற முறையில் அவர் விஷாலுக்கு வாக்களித்திருப்பாரா என்கிற ஒரு குழப்பம் தற்போது நிலவி வருகிறது. ரஜினிகாந்த் அவர்கள் வாக்களித்து விட்டு வெளியே வருகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ரஜினிகாந்த் அவர்களுக்கு அருகாமையில் விஜயகுமார் அவர்கள் நடந்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், விஜயகுமார் அவர்கள் சரத்குமார் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கிறார். வாக்களிக்கும் மையத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களை வெளியே அழைத்து வந்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பணியில் விஜயகுமார் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அனைவருமே ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இது நம்ம நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம நடிகர்கள் எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம், ஒரே ஜாதி. நமக்குள்ள என்னைக்குமே எப்பவுமே ஒற்றுமை இருக்கணும். இப்ப சமீப காலத்தில் சில வாக்விவாதங்கள் நடந்துட்டன. அது ஏதோ நடந்து விட்டது. அதுக்காக நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஊடகங்கள், மக்கள் யாருமே நினைக்க கூடாது. ஒரு போட்டி வந்துடுச்சு, வெரி குட். யாரு ஜெயிச்சாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ரெண்டாவது ரெண்டு வேண்டுகோள். முதல் வேண்டுகோள், யார் ஜெயிச்சு வந்தாலும் முதலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது மாற்றணும். நீங்கள டெஃபினட்டா ஒரு 1000 தடவை யோசிச்சு நல்லா சிந்திச்சு வாக்குறுதிகள் கொடுத்திருப்பீங்க. உயிரே போனாலும் சரி, ஜெயிச்சு வந்தவங்க உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாமல் முடியாமல் போய்விட்டால் உடனே ராஜினாமா செய்யுங்கள். அது உங்க மனசுக்கும் நிம்மதி, உங்களுக்கு நன்பேரும் கொடுக்கும். வருங்காலத்தில் நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான், அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்.
நடிகர் சங்க தேர்தலில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது வாக்கை பதிவு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நேரலையை நாம் பார்த்தோம். அவர் சொல்லியிருப்பது தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அவர் நேரலையில் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறக்கூடியவர்கள் இரு அணிகளும் மாறி மாறி தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு வாக்குறுதிகளை, உதவித்தொகைகள் மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்படும் என்கிற வாக்குறுதிகளை சரத்குமார் அணியினர் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் வேலைவாய்ப்பு சம்பந்தமான மிக முக்கியமான வாக்குறுதிகளை விஷால் அணியினர் முன்வைத்திருக்கிறார்கள். இதில் யார் வெற்றி பெற்றாலும் அந்த வாக்குறுதிகளை உயிரே போனாலும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அதனை நிறைவேற்றாமல் போனால், நிறைவேற்ற முடியாமல் போனால் உடனடியாக வெற்றி பெற்றவர் பதவி விலகவும் தயாராக இருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையில் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக இவ்வளவு கண்டிப்பாக நடிகர் சங்கத்தின் விவகாரங்கள் குறித்து அவர் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்தது இல்லை. கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக சரத்குமார் அணியினருக்கும் பாண்டவர் அணியினருக்கும் மத்தியிலான பல்வேறு வாக்குவாதங்கள், வார்த்தை பிரயோகங்களுக்கு பிறகு தற்போது வாக்கை பதிவு செய்த பிறகு முதன்முறையாக ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக கண்டிப்பாக பேசியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்ற முடியாவிட்டால் பதவி விலகி விடுங்கள் என்கிற ஒரு தகவலை, ஒரு செய்தியை அவர் நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளாக தேர்வாக போகும் நபர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்தை போலவே இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் கமலஹாசனும் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய மக்கள் தொடர்பாளர், செய்தி மக்கள் தொடர்பாளர் சொல்லும் பொழுது 9 மணி அளவில் அவர் வருவார் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஆக எந்நேரமும் அவர் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரும் தன்னுடைய படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியிருப்பதால் சீக்கிரமாகவே தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய விரும்புகிறார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் தன்னுடைய ஆதரவை விஷால் அணிக்கு, பாண்டவர் அணிக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அந்த அணியில் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய நாசர் அவர்களுக்கு அவர் வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார். நாசரை தலைவர் பதவிக்கு நான் முன்மொழிகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் நிச்சயமாக அந்த அணிக்குத்தான் வாக்கிடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே சரத்குமார் அணியை பொறுத்தவரையில் நாசர் அவர்களையும் விஷால் அவர்களையும் பின்னாலிருந்து இயக்குபவர் கமலஹாசன் தான் என்கிற நேரடியான பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு காரசாரமான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டளித்திருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓட்டை பற்றி முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பரபரப்பாக பெரிய அளவில் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், வெளிப்படையாக அவர் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் கூட, அவரை வாக்களிக்க உள்ளே அழைத்து செல்லும் போதும் சரி, வெளியே வரும்போதும் சரி, சரத்குமார் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு நிற்கக்கூடிய விஜயகுமார் அருகில் இருந்து அவரை அழைத்து சென்று மீண்டும் அழைத்து வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசவும் வைத்து பத்திரமாக காரில் ஏற்றி வழி அனுப்பி வைக்கும் வரையில் விஜயகுமார் அவர்கள் அருகிலேயே இருந்திருக்கிறார். ஆக அவர் ஒருவேளை சரத் அணியை ஆதரிக்கிறாரா என்கிற விவாதங்கள் இங்கு காரசாரமாக சென்று கொண்டிருப்பதையும் நம்மால் கேட்க முடிகிறது. ஆனால் வெளிப்படையாக அவர் யாருக்கும் ஆதரவை தெரிவிக்கவில்லை. தற்போது நாம் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய செயின்ட் எபாஸ் மேல்நிலைப் பள்ளியில் நேரலையாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக செய்தி அறையில் இருந்து அனைத்து செய்திகளையும் மணிக்கு மணி உடனடியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தற்போது வாக்களிக்கும் அந்த இடம், வாக்களிக்கும் அறையில் யார் வருகிறார்கள், யார் வாக்களிக்க வருகிறார்கள், வாக்களித்து விட்டு யார் வெளியே வருகிறார்கள் என்கிற அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷால் அணியைச் சேர்ந்த ஸ்ரீமன் சற்று முன்பாக அந்த நடந்து சென்றதை நாம் பார்த்தோம். பல்வேறு நடிகர்கள் தொடர்ந்து வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.